மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் கூட ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் அதனுடைய 9, 10 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 9, 10 வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலை ராத்திரியிலே அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நீ பயப்படாம பேசு, மௌனமாயிராதே. அதேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் வருகிறார். கொரிந்து பட்டணத்திலே வந்து அங்கே ஆக்கிலா பிரிஸ்கிலா என்கிற அந்த குடும்பத்தை சந்தித்து அவர்களோடு தங்கியிருந்து கூடார பணியை செய்து கொண்டு வருகிறான். இந்த நிலையில்தான் மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வர்றாங்க கொரிந்து பட்டணத்துக்கு. இவர்களை பார்த்ததும் பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு என்று 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அதாவது அது அவன் நிரூபிக்கிறான், அவன் சாட்சியாய் சொல்லுகிறான், இயேசுவே கிறிஸ்து. இயேசு என்பவர், ஆமென். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இயேசு மேல விசுவாசம் இல்லாதவங்க இயேசுவை ஒரு கற்பனை பாத்திரமாய் சொல்ல முடியாது. அவர் சரித்திரம். அவர் சரித்திரம் என்று சொல்வதை விட இன்னைக்கு சரித்திரமே அவரால் தான் 2ஆய் பிரிந்திருக்கிறார். அதனால சொல்லுவாங்க இயேசு வந்து ஒரு ஒரு யூதருடைய தலைவர். இயேசு வந்து சில சொல்லுவாங்க இயேசு ஒரு நல்ல கம்யூனிஸ்ட் அப்படிம்பாங்க. சில சொல்லுவாங்க இயேசு நாதர் பத்தி இயேசு நாடார்னு வர சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இயேசுவை யாருக்கும் மறுக்கவோ மறுதலிக்கவோ முடியாது. ஆமே. ஆனா அதே நேரத்தில் இயேசுவை கிறிஸ்து என்று ஒருத்தர் நம்பும் போதுதான் அவனுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் ரட்சிப்பு கிடைக்கிறது. இயேசுவே கிறிஸ்து, இதுதான் சுவிசேஷம். இதைதான் பவுல் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா திருஷ்டாந்தப்படுத்துகிறார், அதை வெளிப்படுத்துகிறார், அதை எல்லாருக்கும் உரக்க சொல்லுகிறார். இதை சொல்லும் போது ஒரு கூட்டத்தில் எப்பவுமே இயேசுவை குறித்து பேசினாலே ஒரு எதிர்ப்பு இந்த பூமியிலே உண்டாகும். அது எல்லா இடத்திலும் உண்டாகும். அது எருசலேமிலும் உண்டாகும், யூதர் மத்தியிலும் உண்டாகும். ஆமே. அவருடைய சொந்த ஜனமாக்கும். யாரு? யூதர்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஜனம். ஆமே. சொந்த ஜனமே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமே. அதே நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இது. ஆமே. இயேசுவே கிறிஸ்து. இயேசு இந்த பூமியில் வந்தார் என்பது சரித்திரம், இயேசு எனக்காக வந்தார் என்பது சுவிசேஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் இதை பேசும்போது வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்தில், ஜெபாலை தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இந்த சுவிசேஷம் பிரபலமாகிறது. பவுல் மூலமாக அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்புகிறார்கள். இந்த வேளையில் தான் கர்த்தர் தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு அப்படிங்கிறார். அதாவது அவர் சொல்றாரு, இதை நீ ஸ்டாப் பண்ணிராத, இதை நீ பேசு. இப்படி சொல்வதற்கு இன்னொரு காரணம் உண்டு. என்ன காரணம் என்றால், அடுத்த நாள் வேற மாதிரி பிரச்சனை வரப்போகுது. என்னைக்குமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை சந்திக்க போகிறோம் என்பதை அறிந்து இன்று பேசுகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தை நீ பயப்படாதே அப்படி சொல்லும் போது, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அடுத்த ஆண்டவர் ஏதோ ஒரு என்னுடைய நாளை அறிந்துதான் கர்த்தர் இன்னைக்கு வந்து என்ன சொல்றார் தெரியுமா? பயப்படாதே என்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், அநேகர் எழும்பி ஆமென் பவுலுக்கு விரோதமாய் செயல்படுகிறது எங்கே பார்க்க முடியும். நான் இப்பொழுது சரித்திரத்துக்குள் போகவில்லை, நமக்கு நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறது. ஒரு சத்தியத்தை எல்லா தேவ பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? இந்த சுவிசேஷம் என்பது எல்லார் மேலும் விசேஷமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எல்லார் மேலும் விழுந்த கடமை.
கலாத்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் என்னை அழைத்த தேவன் என்று சொல்லுகிறார். தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கண்டு. அதனாலதான் நல்ல கவனமா கேளுங்க. நான் வேகமாய் வசனங்களை சொல்லி செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்மீது அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை, எல்லாரும் சொல்லுங்க அடுத்த வார்த்தை, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கினார். எல்லாரையும் அப்படிதான் ஆக்கி இருக்கிறார். அப்ப எல்லார் மேலும் இந்த சுவிசேஷம் என்பது எல்லார் மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது. ரோமர் 1:1 பவுல் இப்படி சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும், அடுத்த வார்த்தையை பாருங்கள், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். கலாத்தியர் 1:15 என்ன பார்த்தோம்? நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தார். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரம் சச்சமா ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக பிரித்தெடுத்தார் தெரியுமா? தேவனுடைய சுவிசேஷத்திற்காக. தேவனுடைய சுவிசேஷத்திற்காக. ஆமென். எல்லாரும் உங்க நெஞ்சில கை வச்சு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய சுவிசேஷத்திற்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நான் பிரித்தெடுக்கப்பட்டேன்னு சொல்லும் போது அப்படி இடியை விட சவுண்டு பயங்கரமா இருக்கும். ஆனா அவர் தேவ பிள்ளை இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நான் சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை யாராக்க சொல்வார் தெரியுமா? விசுவாசிகள் ஆக்குங்கன்னு சொல்லவே இல்லை, சர்ச்சில் மெம்பர் ஆக்குங்கன்னு சொல்லவே இல்லை. அவர்களை யாராக்கணுமா? சீஷராக்குங்கள். ஏன்னா ஒரு சீஷனுடைய வேலை. ஆமென். அதாவது ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் என்ன கண்டிப்பா சொல்லி இருக்கணும் தெரியுமா? ஆமென். சுவிசேஷம். ஆமென். இதற்காக பிரித்தெடுக்கிறார் பவுலை. பிரித்தெடுத்தவர் பவுல் வாழ்க்கையில் அந்த ஒளியை வீச பண்ணுகிறார். எப்பொழுது தெரியுமா? அப்போஸ்தலர் 9:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பவுல் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. க்ளோரி. இதுதான் அவனை சந்தித்த சுவிசேஷம். சத்தம் அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுலை சந்தித்த சுவிசேஷம் அவனை சுற்றிலும். இப்போ பவுல் எங்க இருக்கிறான் தெரியுமா? கரெக்டா சொல்லுங்க. ஒளிக்குள்ள இருக்கிறான். ஆமா. நீங்க கூட டிராவல் பண்ணி வரணும். ஹல்லேலூயா. ஆமா. மெடிடேஷன்ல வர தாங்குறார் தூங்குறோம். ஹல்லேலூயா. அதுலயும் சொல்லியாச்சு தூங்க கூடாது. ஆமா. நீங்க நல்ல டிராவல் பண்ணி வரணும். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இயேசுவை கூட்டிங்க. ஆமா. பவுல் எங்க இருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க. அந்த ஒளிக்குள்ள. என்ன ஒளி அது? சுவிசேஷ ஒளி. அப்போஸ்தலர் 22 இருக்கிறது. அந்த ஒளிக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் அதனுடைய எத்தனாவது வசனம்? 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நான் 11 அந்த ஒளியின் மகிமையினால் போதும். அந்த ஒளியின் மகிமையினாலே. அதான் சுவிசேஷ ஒளி. ஏன் அந்த இடத்துல யாருடைய நாமம் வெளிப்படுத்தப்படுகிறது தெரியுமா? யார் அறிமுகப்படுத்தப்படுகிறார் தெரியுமா? இயேசு அறிமுகப்படுத்தப்படுகிறார்.
சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அங்க அறிமுகப்படுத்தப்படுகிறார். இந்த ஒளிக்குள்ள இப்ப பவுல் வந்து நிற்கிறான். அவன் யாரை அறிந்து கொள்ளுகிறான் என்றால் இயேசுவை அவன் அறிந்து கொள்ளுகிறான். அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். அவன் கேட்கிற கேள்வியே என்ன ஒரு ஆச்சரியமான கேள்வி. அப்போஸ்தலர் 9:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் யார் என்று கேட்டு அதன் பிறகு ஆண்டவரேன்னு சொன்னா அதுல ஓகே. அவன் ஃபர்ஸ்டே எப்படிதான் ஆரம்பிக்கிறான் தெரியுமா? ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர்னா யாரு தெரியுமா? லார்ட். ஆண்டவர்னு ஒரு ஆளை பத்தி சொல்லணும்னா அவர் என்னை ஆளுகை செய்கிறவர் என்பதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அர்த்தம். இவனுக்கு கேட்கணும், நீர் எந்த ஆண்டவர், நீர் யார் அப்படி கேட்கும் போது இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்படி சொன்னதும் அடுத்த வார்த்தை ஆமென் 6வது வசனத்துல அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டவரே. அவன் அக்செப்ட் பண்றான் ஜீசஸ். அவனை சுற்றி அந்த ஒளி பிரகாசிக்கிறது. இப்பொழுது பவுல் எங்க நிற்கிறான் தெரியுமா? அந்த ஒளிக்குள்ள இருக்கிறான். அந்த ஒளிக்குள்ள இருக்கிறான். ஆமென். இந்த ஒளி அவன் வாழ்க்கையை மாற்றினது, அவன் பாதையை மாற்றினது. அதுவரை அவன் பார்த்த பார்வை அவனை விட்டு விலக்கப்பட்டு ஒரு புதிய பார்வையை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பதின் அடையாளமாய் அவன் கண்களை மூடி இருந்த செதில்களை எல்லாம் கீழே விழ வைத்தது. ஒரு புதிய பார்வை. அதுவரை அவனுக்கு இயேசுவை தெரியும். இயேசுவை யாருன்னு தெரியும் அப்படின்னா யோசேப்பின் மகனாய் மரியாளின் மகனாய் தெரியும். இயேசுவை யாருன்னு தெரியாதுன்னா கிறிஸ்துவாக அவனுக்கு தெரியாது. கிறிஸ்துவாக அவனுக்கு தெரியணும்னா அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா சுவிசேஷம் தேவை. அந்த சுவிசேஷ ஒளி அவனை சுற்றி பிரகாசித்த போது அவன் கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொண்டான். கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொண்ட மாத்திரத்தில் அது முதல் அவனுடைய கடைசி வரைக்கும் இயேசுவே கிறிஸ்து என்று அவன் திருஷ்டாங்கப்படுத்தி கொண்டிருந்தான். ஆமென். அது போலதானே நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்திப்பு உண்டானது. இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட அந்த நேரம் நம்மை சுற்றி நடக்கிறது என்ன தெரியுமா? நாம் அந்த ஒளிக்குள்ள இருக்கிறோம். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த பெரிய வெளிச்சத்தை கண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோமா? பெரிய வெளிச்சம், பெரிய வெளிச்சம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆமென். தமஸ்குவை நோக்கி இயேசு யார் என்று அறியாமல் பயணித்தவனை சடுதியாய் சந்தித்த அந்த கிருபை அதுபோலதான் நம் ஒவ்வொருவரையும் சந்தித்தது, நம்மை அவருடையவர்களாய் மாற்றினது. பவுல் பார்வை இழந்தவனாய் தமஸ்குவுக்கு போகிறான். அங்கே போய் செபித்துக் கொண்டிருந்த போது அனனியா எனப்பட்டவனை கர்த்தர் அவனிடத்தில் அனுப்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அனுப்புகிறது. இன்னைக்கு உங்களை நோக்கி ஒருத்தங்க கர்த்தருடைய செய்தியை சொல்றாங்க அப்படின்னா ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களாக வந்தது அல்ல, கர்த்தர் அவர்களை உங்களிடத்திற்கு அனுப்பினது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அனனியா வந்து தலைமையில கை வச்சு அவன் பார்வை அடைய அவனுக்காக ஜெபிக்கிறான். ஆமென். அவனுக்காக ஜெபித்த அந்த நேரத்திலே அவன் பார்வை அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 22 அதனுடைய 13-14 ஆமென் நான் வாசிக்கிறேன். அந்நேரமே பார்வை அடைந்து அவன் ஏறிட்டு பார்த்தான். ஒரு புதிய வெளிச்சம் கிடைக்குது. சத்தியம் என்னது என்பதை பார்க்கிறான். ஜீவ மார்க்கம் என்னது என்பதை பார்க்கிறான். யார் ஆண்டவர், யார் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுகிறான். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர் என்பதை அவன் ஏறிட்டு பார்க்கிறான். அப்படி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? 14 வாசியுங்கள். அப்பொழுது அனனியா நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும். அப்போ கண்கள் தெளிவாக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய காரியம் 3. அதில் 1 சொல்லுகிறார், நீ தேவனுடைய திருவுள்ளத்தை அறியணும். ஆண்டவருடைய இருதயத்துல உன்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார் அதை நீ அறியணும். நாம் பாடினோமே, எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகும்
நம்ம எல்லாருடைய ஜெபமும் எனக்கு நீர் என்ன தருவீர், என்ன செய்வீர் என்பதாகவே இருக்கிறது. நீ ஏறிட்டு பார்க்கும்படி வைத்திருக்கிறாரே, நீ தேவனுடைய திருவுள்ளத்தை அறியணும். அது மட்டுமல்ல, நீதிபரரை தரிசிக்கணும். அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே எப்ப தெரிந்து கொண்டாரா? முன்னமே தெரிந்து கொண்டார். எப்ப தெரிந்து கொண்டார்? முன்னமே. அதுதான் சொல்லணும், தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து. அந்த ஒரு சந்திப்புக்காக அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தார். நாம் எல்லாம் திடீரென்று ஒளி சடுதியாய் வந்தது. ஆனா நம்ம எல்லாம் திடீரென்று தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் முன்னமே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். முன்னமே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். சொல்லிட்டு 15 சொல்றாரு, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளை குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாயாக. அப்போ ஒரு தேவ பிள்ளை நல்ல கவனமா கேளுங்க. அவருடைய திருவுள்ளத்தை அறியணும், அவரை தரிசிக்கணும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கணும். இந்த அனுபவம் இல்லாமல் சுவிசேஷகனாய் ஒருத்தங்களுக்கும் மாற முடியாது. சும்மா ஒரு 4 டிராக்ட் இங்கிருந்து வாங்கி அங்க கொண்டு கொடுப்பது அல்ல. ஆமென். ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஜீசஸோடு இல்லாம சுவிசேஷகனாய் மாற முடியாது. சுவிசேஷகனாய் மாறாமல் ஓட்டத்தை வெற்றியா முடிக்க முடியாது. சில பாக்குறாங்க, என்னடா செக் வைக்கிறாங்க. செக் வைக்கல. இந்த செய்தி முடியும் போது உங்களுக்கு அது புரியும். நல்ல கவனமா கேளுங்க. சுவிசேஷகனாய் மாறாமல் அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவையாவது, சுவிசேஷகனுடைய வேலை தானே. எங்கப்பா உன் தாளந்து? எஜமானனே, அதை நான் மண்ணுல புதைச்சு வச்சுட்டேன். ஆமே. உன் சகோதரன் எங்கே காயினே? என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா? இப்படி சொல்றவன் எங்க? நோவாவுக்கு கிருபை கிடைத்ததும் என் குடும்பத்தை ரட்சிக்கணும். பேழ கெட்டுற நோவா எங்க? சுவிசேஷகனாய் மாறணும் அப்படின்னா 3 அனுபவங்கள் நமக்கு உண்டாகணும். ஒன்று, அவருடைய திருவுள்ளத்தை அறிய. திருவுள்ளத்தை அறிய செய்வது என்ன தெரியுமா? பாதம் அமர்ந்து. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே. நல்ல கவனிங்க. பவுல் குதிரையின் பலத்துல ஓடிட்டு இருக்கிறான். பாதியில விழுந்துட்டான். ட்ராக் மாதிரி ஓடுறோம்னா எல்லாம் நமக்கு ஃபேவரா இருந்தாலும் ஓட்டம் கரை காணாது, பாதியிலே தடுமாறி விழுந்து விடுவோம். அதனாலதான் ஒவ்வொரு தேவ பிள்ளையும், இங்க இருக்கிற வாலிபர்கள்ல இருந்து முதியோர் வரைக்கும் தேவனுடைய திருவுளத்தை அறியணும். ஆண்டவர் என்ன எதற்காக தெரிந்தெடுத்தீங்க? முன்னமே தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, எவர்களை கர்த்தர் முன் குறித்தாரோ அவர்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். முன்குறித்து அழைத்திருக்கிறார். நீங்க இந்த வசனத்தை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 18:10 கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. என்ன சொல்லியிருக்கணும்? இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் என் ஜனங்கள். அப்படி சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டென்றால் அந்த கூட்டத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட போறது இல்ல. அந்த கூட்டத்தில் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா பிரியமானவர்களே, நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சத்தியத்தை கேளுங்கள். பவுல் முன்குறிக்கப்பட்டது போல, ஸ்தேவான் முன்குறிக்கப்பட்டது போல, பேதுரு முன்குறிக்கப்பட்டது போல கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறார். அந்த பவுல்கிட்ட சொல்றார், பவுலே நீ பயப்படாம பேசு, எனக்கு இன்னும் அநேக ஜனங்கள். அப்போ அநேகருக்காக ஒருவனை வைத்திருக்கிறார். ஆமென். அநேகருக்காக ஒருவனை வைத்திருக்கிறார். ஊரில் ஒருவனும்
ஆமென். ஒரு நாள் இதை படிக்கும் போது ஏண்டவர் ஒருத்தனை தான் தெரிந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஆவியானவர் பேசுறான், அந்த ஒருத்தனை கொண்ட அந்த ஊரை, அந்த 2 பேரை கொண்ட அந்த வம்சத்தை. ஆமென். ஹalleluya. இந்த சத்தத்தை இந்த காலை வேளையில கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அநேகருக்காக ஒருவனை வைத்திருக்கிறார். அதனாலதான் பவுலே நீ பேசு, நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லல. தீமோத்தேயும் இருக்கிறாரு, சீலாவும் இருக்கிறார். நீங்கள் பேசுங்கள் சொல்லல, நீ பேசு அநேகருக்காக. அதனாலதான் தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருவுளத்தை அறியணும், நீதிபரரை தரிசிக்கணும். அதுதான் நீதிபரரை தரிசிக்கிறது என்பது என்ன தெரியுமா? முகமுகமாய் அவரோடு அந்த கிருபாசன தண்டை நெருங்கும் பாக்கியம் தேவன் நமக்கு தந்து, அது முகமுகமாய் அவரோடு. நீங்க முகமுகமாய் அவரோடு பேசி பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆமென், உங்களுக்கு ஆமென், இன்னொருத்தங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துவது ரொம்ப எளிதாக இருக்கும். ஹalleluya. முகமுகமாய். சி மைனர் ஜீசஸ். ஆமென். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே ஜீசஸ். ஆமென். உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, உம் சித்தம் அறியணுமே. இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சிம்பிளா ஒரு வசனத்தை காண்பித்து ஆமென் செய்திக்குள்ள அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். அப்பொழுது புரியும். லூக்கா 5வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் நீங்கள் பார்க்கும்போது, பேதுருவின் படகிலே இயேசு கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தார் என்று 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இப்ப எங்க இருக்கிறார் சொல்லுங்க? பேதுரு படகுல இருக்கிறார். அந்த படகை கர்த்தர் என்ன பண்ணினார் தெரியுமா? ஆமென். 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இப்ப படகு நிறைய என்ன இருக்கு? மீன் இருக்கு. ஓகே, ஏன் அந்த படகு நிறைய ஆசீர்வாதம் இருக்க காரணம் என்ன? இயேசு இருக்கிறார். இப்போ 7வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஒருத்தன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதும் அவன் கை காட்டினாங்க, கை காட்டுறான் பாருங்க. அவன் என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறார் போதும் அப்படி விடாம கை காட்டினதும் நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். இப்படி கை காட்டி இன்னொரு படகும் நிரம்பிச்சில்ல. பேதுரு எப்படி அவரை பின்பற்றினானோ அதே போல கூட பின்பற்றினவங்க யார் தெரியுமா? யோவானும் யாக்கோபும். ஆமென். ஒரு கை காட்டுறது ஒரு யோவானை கொண்டு வருது, ஒரு யாக்கோபை கொண்டு வருது. யாக்கோபு யாரு? ஆமென். அப்போஸ்தலர்கள்ல முதல் இரத்த சாட்சி. யோவான் யாரு? ஃபேவரைட். ஆமென். எத்தனை ஃபேவரைட்ட உள்ள கொண்டு வரும் தெரியுமா? நம்ம கைய கொடுக்க மாட்டோம், கை காட்டுறதுங்க. ஹalleluya. ஆமென். ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, 9வது வசனம். ஆமென். 10வது வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அந்தபடியே பிரமித்தார்கள். சீமோன் பேதுரு எப்படி பிரமித்தானோ அதே போல இவங்களும் பிரமிக்கிறாங்க. கர்த்தர் சீமோனை நோக்கி பயப்படாதே, நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று யாரை பார்த்து சொல்றாரு? சீமோனை பார்த்து சொல்ற. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் இந்த அவர்கள் யாரு? கூட யாக்கோபும் யோவானும். இப்படி கூட இன்னும் 2 பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய அவ்வளவுதான். இங்க பாரு, இப்படி காட்டி தரான். நேத்து பார்த்தல என் படகு எப்படி இருந்தது, இன்னைக்கு பாரு இயேசு இருக்கிறார். என் வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு. அவன் இப்படி கை காட்டுறான் பாருங்க. இப்படி கை காட்ட முடியுமா சபையே? இதுதான் காஸ்பல், இதுதான் காஸ்பல்.
ஆமே. கை காட்டின அந்த மீனவர்கள் எல்லாரும் வந்தாங்க இல்ல, 2 பேர். ஆமே. இப்படி கை காட்டுறதுக்கு தான். ஆமே. இயேசு கிறிஸ்துவா யாரு சொன்னா? நான் சொல்றேன். ஹalleluya. எதை வச்சு சொல்றேன்? ஆமே. இங்க பாரு, கை பாரு, யோவான் போட்டு பாரு எப்படி நறுக்கிறாரு பாரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நான் பிரயாசப்பட்டேன். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையா ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆமே. இந்த காலை வேளையில, இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல அவரால் நாம் பெற்ற நன்மை எத்தனை. ஆனா கை காட்டலையே, கை காட்டலையே. விசுவாசிங்க 4 பேருக்குள்ள சொல்லிட்டு விட்டுறோமே, அவரால் தான் இந்த வாழ்வு, நீர் தந்த இந்த வாழ்வு. கை கட்டுறோமா? ஆமா. இதே நிலையில வெறுமையா யோவான் இருக்கிறான் படக வச்சுட்டு. பேதுரு, ஆமா இருங்க, ரட்சிப்பு கர்த்தருடையதுங்க. இயேசு உங்க போட்ல வச்சு கை காட்டி பாருங்க. அதுக்காக அங்க போய் இப்படி கை காட்டுறது, நான் சொல்றது புரியணும். பாரு, என் வாழ்க்கையை பாரு, என் வாழ்க்கையை பாரு. ஆமே. அதுக்கு என் வாழ்க்கை அப்படி இருக்கணும். ஆமே. நான் இன்னும் வெறுமையான படகை வச்சுட்டு இயேசு தருவார், எல்லாம் தருவார் இல்ல. அதுக்குதான் இந்த 3 காரியத்தை மறுபடியும் மறுபடியும் ஆவியானவர் சொல்ல வைக்கிறார். அவருடைய திருவுள்ளத்தை அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும். இந்த பேதுருவுக்கு இப்படி ஒரு மாற்றம் உண்டாக காரணம் என்னவென்றால், அதை இயேசுவுக்கு முழு இடத்தை கொடுக்கிறான். இயேசு ஆழத்தை கொண்டு போனா ஆழத்தை கொண்டு போறான். அவருடைய சித்தம். அவர் அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். ஆமே. அவனுடைய வாழ்க்கையில் உண்டான மாற்றம், அந்த மாற்றம் வந்ததும் பேதுரு என்ன பண்ணி இருக்கலாம்னா, ஏன் போட்டு நிறைய மீனும் போதும், மீதி மீனை எங்க விட்டுறலாம்? கடலே விட்டுறலாம். இல்ல, அவன் கை காட்டுறான். இயேசுவை சுமக்கிறவனுக்கு ஆத்தும பாரம் உண்டாகும். இயேசுவை சுமக்கிறவனுக்கு மட்டுமே ஆத்தும பாரம் உண்டாகும். இத்தனை நாம் பெற்ற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்ம டிமாண்ட் வச்சு எழுதிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் இயர் எனக்கு இதை பண்ணணும், ஜனவரி இதை பண்ணணும், பிப்ரவரி இதை பண்ணணும், மார்ச் அதை பண்ணணும். இன்னும் நம்ம எழுதி வச்சு தருவார், இல்லைன்னு இல்லை. ஆனா ஒருத்தர்கிட்டையாவது இந்த ஆண்டு முழுவதும் இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும், இந்த பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபை, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு. ஆமே. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்ற, நான் என்னத்தை செலுத்துவேன் ஆண்டவரே, நான் ஒண்ணு பண்ணவா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்னை பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன், என்னை கேட்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன். ஆமே. பவுல் அதை தான் செய்கிறான். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதனுடைய 18, 19, 20 வசனங்களை பார்க்கும்போது அவன் முதலாவது செய்தது என்ன தெரியுமா? அவன் கண்களில் இருந்து செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க முதல்ல செய்கிறதே உடன்படிக்கை தான். ஆமென். இன்னும் ஞானஸ்நானம் பெறாம யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, சரியா ஏற்றுக்கொள்ளல, அல்லது முழுமையா ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு, கரெக்டா சொன்னீங்க, மனமில்லை. ஆமென். பவுலை விடவா நமக்கு பைபிள் தெரியும்? ஆமென். நிறைய பேர் என்னன்னா, நாங்க சின்ன வயசுலயே கொடுத்துட்டாங்க, சின்ன வயசுலயே. அது 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 முழுக்கு இல்லை, அது ஒழுக்கு. ஆமா. இப்படி சின்ன வயசு அது தண்ணி தெளிச்சு விடுறது இல்ல, அதெல்லாம் அதுக்கு அந்த சரித்திரம் போனா அது வேற. ஆமென். பைபிள் என்ன சொல்லுது? ஃபுல் காஸ்பல் என்ன சொல்லுது? அல்லது இந்த டினாமினேஷன் என்ன சொல்லுது? அப்படி யாரும் பார்க்க வேண்டாம். பைபிள் என்ன சொல்லுது? கமாலியல் பாதத்து கீழிருந்து வேதத்தை கற்றவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நியாயப்பிரமாணத்தை வச்சு பவுல்ல வந்து குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி ஒரு பெர்ஃபெக்ட் பர்சனை பைபிள வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? விரல் விட்டு எண்ணலாம். ஒரு தானியல், ஒரு யோசேப்பு, இப்படி விரல விட்டு எண்ணலாம். ஆமென். தாவீதெல்லாம் கொண்டு போக முடியாது. ஆபிரகாம்டையே கொண்டு போக முடியாது. ஆபிரகாம்ட பிரமாணம் கிடையாது அந்த டைம். யார்ட்டையும் கொண்டு போக முடியாது. அவ்வளவு பெர்ஃபெக்ட் பர்சன். பட் ஜீசஸ்
வாழ்க்கையில வந்ததும் உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுக்கிறான். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அங்கதான் ரட்சிப்பு பூரணமாகுது. ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ அதன் அர்த்தம் என்ன? இயேசுவை எனக்கு பிடிக்கும், இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா நான் உடன்படிக்கை பண்ண மாட்டேன் அப்படின்னா அதான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பரிசேயரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களுக்கு கேடுண்டாகும்படிக்கு அவங்க எதை எடுக்கலையா? ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. இவன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? உடனே அவன் முதல்ல நான் இதை நிச்சயித்து கொள்ள வேண்டும். அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். 19 சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து, அதான் ஃபெலோஷிப்பை மெயின்டைன் பண்றார், ஐக்கியம். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை சபை கூடுதல் என்ன செய்ய கூடாது தெரியுமா? விட்டு விடவே கூடாது. ஆமே. எல்லாரோட நமக்கு பழக முடியுமான்னு கேட்டா ஒரு பெரிய சர்ச்சில் அது சாத்தியம் ரொம்ப குறைவு. ஆனா ஒரு ஃபெலோஷிப்பை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஆமே. அது நான் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. எஸ், அவர் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. எப்ப வந்தார் அப்படின்னு போற கேட்போம். இல்ல, நம்ம 4 பேர்ட்ட பழகி ஐக்கியம். ஆமே. பவுல் பாருங்க, இந்த சீஷர்ல நிறைய பேர் படிக்கவே செய்யாதவங்க. பவுலும் படிச்சு ஓர படிச்சவர், ஆனா அங்க போய் அடங்கி இருக்கிறார். இங்க படித்தவன் படியாதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த ஜாதி அந்த ஜாதி, ஒரு வித்தியாசம் கிடையாது. இதெல்லாம் உள்ள வந்துட்டுனாலே உலகம் உள்ள வந்துட்டு அவர் வெளியே போயிட்டார்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபைக்குள்ள இந்த வேற்றுமை வேறுபாடு உள்ள வந்துட்டுன்னா அவர் எங்க போயிட்டார் தெரியுமா? வெளியே நின்று தட்டிட்டு இருப்பார். இதோ வாசல் அருகே நின்று நான் கதவை தட்டுறேன். ஆமே. ஆண்டவரை வெளியே விட்டோன்னு வைங்களேன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஃபெலோஷிப். அடுத்து என்ன பண்றான் பாருங்க, தாமதம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தாமதம் இன்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். ஆமென். தாமதம் இன்றி முதல்ல எல்லாத்தையும் சொல்றேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே. இதான் பவுலுடைய மாற்றம் வாழ்க்கையில. அதாவது இந்த ஒளி என்ன சுற்றி என்ன இந்த ஒளிக்குள்ள வச்சுட்டாரு, என்னை இருளுக்குள்ள வைக்காம ஒளிக்குள்ள வச்சுட்டாரு. ஆமேன். அவன் ஞானஸ்நானம் பெறுகிறான். ஆமேன். ஐக்கியத்தை ஆமேன் அதை பலப்படுத்துகிறான். அவன் தாமதமின்றி சுவிசேஷம் அறிவிக்கிறான். சங்கீதம் 96:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நாளுக்கு நாள். ஆமென். ஆமா. இந்த டிசம்பர் ஃபுல்லா கேட்கிற சத்தம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இனி எப்போ சொல்லுவோம்? அடுத்த டிசம்பர். ஆமா. நமக்கு ஒரு பாலகன், அவர் பிறந்து வளர்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து மீண்டு வர்றதுக்கு ரெடியா இருக்கும் போது, ஆமே, நம்ம வீட்டுக்கெல்லாம் கேரள வருவாங்க, நம்மள்டே சொல்லுவாங்க நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கரெக்ட். நாங்க அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆமென். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்கள். சுவிசேஷம். வாட் இஸ் காஸ்பல்? மார்க் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். அவ்வளவுதான். காஸ்பல்னா என்ன அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட். கலாத்தியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, வேறொரு சுவிசேஷம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வேறொரு சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம்னாலே என்ன தெரியுமா? நம்மள சொல்லாம இயேசுவை சொல்றோம் தெரியுமா? அதான் காஸ்பல். வேறொரு சுவிசேஷம் நாம நம்மளையே சொல்லிட்டு இருப்போம் பாருங்க. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நாங்களாம் அப்படி இருந்தோம் தெரியுமா, அது நடத்தினா நமக்கு ஒரு காஸ்பல் ஆஃப் அடிச்சல் எழுதுறோம் இல்ல, சுவிசேஷம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொரு சுவிசேஷம் இல்ல. நம்ம கிட்ட பழகிறவங்க கிட்ட நம்ம இயேசுவை பத்தி சொல்றோம் அப்படின்னா, யோவானை பாருங்க, தன்னை குறித்து சொல்லவே இல்லை. தன்னை குறித்து, ஆமா நீ யார் அப்படின்னு கேட்டா அவன் சொல்ல, நான் ஒரு வாய்ஸ் அப்படின்ட்டான். ஒரு வாய்ஸ். ஆமென். அவ்வளவுதான். வேற எதையும் பார்க்காதீங்க, அந்த சத்தத்தை பாருங்க. அந்த சத்தத்துல ஒருவர் நாம மட்டும் துணிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவர் வாய்ஸ் தான் அவருடைய சத்தமா இருக்கிறேன். ஓ ஜீசஸ்.
யோவான் தன்னை எலியாவின் ஆவியுடையவன் என்று காட்டவில்லை. இயேசு சொன்னார், அவன் எலியாவின் ஆவியுடையவன், அவன் பெரியவன். ஓ, நான் வெறும் சத்தம் தான்ப்பா, நான் ஒண்ணுமே கிடையாதுப்பா, மெயினே அவர் தான். இப்படி வெளிப்படுத்திதான். இது இப்படிதாங்க சுவிசேஷனாலே ஜீசஸ் கிரைஸ்ட். அவன் இயேசுவை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னாலே என்னில் என்ன வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது தெரியுமா? அந்த சுவிசேஷ வாசனை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. லூக்கா 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய். ஆமென். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் இதெல்லாம் அவர் வருவார், அவர் வந்து ஆமென் இப்படி செய்வார் அப்படி செய்வார்னு உரைக்கப்பட்டதெல்லாம் எது வரைக்கும் சொல்லப்பட்டது? யோவான் வரைக்கும். இப்போ இயேசு வந்துட்டார். அதனால ஒரு தேவ பிள்ளை என்ன சொல்ல தெரியுமா? அவர் நமக்காக வந்தார், நமக்காக மரித்தார். என் வாழ்க்கையை பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை வைக்கணும். சுவிசேஷ பாரம் உள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையை முன்னிறுத்தும்படிக்கு தேவ சமூகத்திலே ஒப்படைப்பார்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் ஆமென் இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாங்கப்படுத்தின 3 நிலைகளை நான் சொல்லி செபிக்கிறேன். நமக்கு நேரம் இல்லாததுனால ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இது செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு செகண்ட் கவனிங்க. ஆமென். நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகள் எத்தனை! நம் மூலமாய் தேவராஜ்யத்துக்கு என்ன நன்மை இருக்கிறது? ஆண்டவர் சொல்றார், பவுலே நீ பேசு, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு. ஒருத்தனை வச்சு ஒரு கூட்டத்தை கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா மீட்க விரும்புகிறார். அந்த ஒருவன் அதுக்கு நோ சொல்லும் போது கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோனா நோ சொல்லிட்டு போனான். யோனா மட்டும் நினிவேக்கு போகலன்னு வைங்களேன். ஆமென். கர்த்தர் எப்படி அவனை ஃபோர்ஸ் பண்ணி அவனை நெருக்கத்துக்கு உட்படுத்தி திருப்பி கொண்டு வந்தார். இது தேவனுடைய பிளானுங்க. யோனா வேணும்னே கிடையாது. கர்த்தர் ஒரு தூதன் அனுப்பினாலே போதும். ஆமென். மேய்ப்பர்கள் மந்தை காத்து கொண்டிருக்கும் போது தூதன் அனுப்பப்பட்டான் அல்லவா? இதே போல ஒரு தூதனை அனுப்பி நினிவே பட்டணத்துக்கு ஒரு பயத்தை காண்பித்தாலே போதுமே. அல்லது ஆமென் பாபிலோன் ராஜாவுக்கு ஒரு விரல் ஒரு எழுத்து எழுதி ஆமென் அந்த எழுத்தை பார்த்து பயந்து விழுந்தானே, இதே போல ஒண்ணு செஞ்சிருக்கலாம்ல? இல்லைங்க. கர்த்தர் முன்னமே, இது தேவனுடைய அநாதி தீர்மானம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நம் மூலமாய் சிலர் ரட்சிக்கப்படணும்னு கர்த்தர் தீர்மானித்திருப்பார் என்றால் அது நம் மூலமாய் தான் நடக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் மூலமாய் தான் நடக்கணும். உங்களை உங்க கூட்டத்திலிருந்து தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க கூட்டத்தில் எல்லாருமே ஆமென் தேவனை அறியாத ஆமென் அல்லது ஆண்டவர்னா யாருன்னு கேட்கிற ஒரு நிலையில இருக்கும்போது நம்ம மேல இருக்கிற உத்தரவாதம் என்பது அது கொஞ்சம் அல்ல, அது கொஞ்சம் அல்ல. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த பவுல் இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாங்கப்படுத்தின 3 நிலை. ஒன்று, தனக்கு உண்டான அனுபவத்தின் மூலமாய் தன் வாழ்க்கையில இயேசுவால உண்டான மாற்றம். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல பவுல் சொல்லுவாரு, ஆமா நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களோ நானும் அப்படிதான் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு அவனுடைய சாட்சியை சொல்லுகிறான். நான் தமஸ்குக்கு போகிற வழியில கர்த்தர் என்னை சந்தித்தார் என்று தன் சாட்சியை சொல்லி இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாங்கப்படுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையில உண்டான மாற்றங்கள் இருக்கிறது அல்லவா, இது பெரிய சாட்சி. ஆமா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க சுவிசேஷம் உங்க மூலமா சுவிசேஷம் பிரபலமாகணும்னு விரும்புறீங்க அப்படின்னா நீங்க இன்னொருத்தங்க கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்க பாருங்க, அந்த சண்டை போடுறதை நிறுத்தினாலே சுவிசேஷம். அப்படி அவங்க ரட்சிக்கப்படலாம். அதான் பவுல் சொல்றாருல, இவன் துன்பப்படுத்துகிறவனாச்சே. இப்படி சொன்ன பவுலை குறித்து இப்பொழுது பவுல் சொல்றார், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற மாற்றம் ஆமென் ஜீசஸ் சொல்லணும். ஆமென். உங்களை நாங்க எப்படி பார்க்கல? 20 வருடத்துக்கு பிற்பாடு யோசேப்பை சகோதரர்கள் பார்க்கிறாங்க. யோசேப்பை குறித்து தகப்பனிடத்தில் அவங்க சொன்ன செய்தி துர்ச்செய்தி. ஆனா இப்பொழுது அவன் வாழ்க்கையில் உண்டான மாற்றத்தை பார்த்ததும் ஓடி போய் என்ன சொல்றாங்க தெரியுமா? நற்செய்தி சொல்றாங்க. நம்மை தேவன் நடமாடும் நம்முடைய வாழ்க்கையில இயேசு செய்தது வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் சொல்லுங்க. ஆமென்.
ஞாயிற்றுக்கிழமை காலையில உங்களை எதுக்கோ கூப்பிடுவாங்க, இல்லை நான் சர்ச்சுக்கு போறேன். என்ன புதுசா இருக்கு சர்ச்சுக்கெல்லாம் போறேன்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. அப்படி ஒரு மாற்றங்க இயேசு என் வாழ்க்கையில வந்ததும் என்கிட்ட இருக்கிற அந்த இருளெல்லாம் போச்சு. எனக்கு ஒரு நல்ல பார்வை கிடைத்தது, எனக்கு ஒரு தெளிச்சம். ஆமென். பாருங்கள், இந்த பிறவி குருடனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். எல்லாரும் கேட்பாங்க, அவன் யாரு சொல்லு, அவன் யாரு சொல்லு கேட்கும்போது பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. முன்னாடி நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது நான் காண்கிறேன். எஸ், அவன் வாழ்க்கையில் நடந்தது அவன் சொல்றான். சமாரியா ஸ்திரீ ஊர்ல போய் சொல்றா. என்ன சொல்ற தெரியுமா? ஒருத்தர் நான் பார்த்தேன், என் வாழ்க்கை அப்படியே சொல்றாரு. அந்த ஊரே இயேசுவின் இடத்துல வந்துச்சு. லேகியோன் பிடித்த வாலிபன் அவன் இயேசுட்ட சொல்றான், ஆண்டவரே நானும் உங்க கூட இருக்கும்படி எனக்கு உத்தரவு அருள வேண்டும் என்று சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார், இல்லப்பா, நீ உன் இனத்தார் இடத்தில் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை நீ சொல்லு. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா, அந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்கணும். ஆனா ஆண்டவர் விட்டுட்டு போறாரு அப்படின்னா அவர் நமக்கு செய்ததை சொல்ல. கர்த்தர் நமக்கு செய்ததை சொல்வதின் மூலமாய், இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை நம்ம சபையில சொல்றதோடு விட்டுட்டு, ஆமா சபையில சொல்றதோடு நிறுத்துறோம். எத்தனை பேர்ட்ட சொல்லி இருக்கிறோம்? ஏன் தெரியுமா? சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சிலர் என்ன பண்ணுவாங்க? பரியாசம் பண்ணுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்னொரு வேளை இந்த அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல அந்த 3 நிலை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 17வது அதிகாரம் 32, 34. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் என்ன பண்ணுவாங்க? இகழுவாங்க. சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம். சிலர் வந்து நம்மளையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கும் கேட்க பிடிக்காது. அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரதர் இப்போ டைம் இல்லை, நம்ம இன்னொரு டைம் கேட்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஆனால் சிலர் இந்த சிலருக்காக, சிலர் இகழ்றாங்கன்னு சொல்லி, சிலர் கேட்க பிடிக்கலன்னு சொல்லி, ரட்சிக்கப்பட ஆயத்தமா இருக்கிற சிலரை நம்ம விட்டுறோம் பாருங்க. ஆமென். சிலர் இகழதான் செய்வாங்க. சிலர் வந்து டைம் இல்லை, வேற வேற இன்னொரு வேளை பேசுவோம் அப்படி சொல்லி நம்ம பேச்சை மாத்துவாங்க. ஆனா ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இந்த பட்டணத்தில் எனக்கு இன்னும் அநேக ஜனங்கள் உண்டு. நீங்க 10 பேர்கிட்ட சொல்லும் போது 9 பேர் கேட்காம இருக்கலாம், ஆனா ஒரு ஆள் கேட்டுட்டாங்கன்னு வைங்களேன், ஆமென், ஒருவன் தன் உலகம் முழுவதையும் கொடுத்தாலும் இந்த ஆத்மாவுக்கு அது ஈடாகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சிலர் இகழ்வாங்க. உங்க வாழ்க்கையில் நடந்த மாற்றம் இது சாட்சியா 4 பேர்ட்ட நீங்க சொல்ல ஆரம்பிங்க. வேலை பார்க்குற இடத்துல எல்லாருக்கும் பிளாட்ஃபார்ம் தேவை கிடையாது. இதே மாதிரி மேடை வேணும் இல்லை, உங்க கூட டெய்லி பழகுவாங்கல்ல, டெய்லி பேசுறவங்க. ஆமே ஆண்டவரே, ஆமே என் சாட்சி 4 பேர் சொல்லி அதன் மூலம் நீர் ஆண்டவர் நான் சொல்ல விரும்புறேன்ப்பா அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதை சொல்லணும். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே, ஊரெல்லாம் ஆமென். ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமாய் ஓரலபதரமாசரே. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். தன் வாழ்க்கையில அவன் எருசலேம்ல ஒரு பெரிய கலகம் உண்டான போது அவன் பெர்மிஷன் கேட்கிறான், நான் பேசலாமா கேட்கிறான். உனக்கு லாங்குவேஜ் தெரியுமா? நான் பேசுறேன். எபிரேய பாஷையில பேச ஆரம்பிச்சதும் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ஆமாம், அந்த இடத்துல பவுல குற்றவாளியை நிறுத்தி கல்லறிய நிற்கும் போது கிடைச்ச சான்ஸ்ல காஸ்பல் சொல்லிட்டார். ஆமா, காஸ்பல் சொல்லணும்னு உங்களுக்கு வாஞ்சி இருந்தா வாய்ப்பு கிடைக்கும். ஆமே, நீ குற்றவாளியை நிறுத்தப்படுகிற இடம் கூட உனக்கு மேடையா மாறும். இதான் பைபிள் நம்ம காண்பித்து தருகிறது. குற்றவாளியாய் நிறுத்தப்படுகிற இடம் கூட மேடையாய் மாறும். இயேசுவை குற்றவாளியாய் பிலாத்துக்கு முன்பாய் நிறுத்தும் போது கொஞ்ச நேரத்தில் அவன் சொல்றான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காண. இயேசு சிலுவையில் அறைந்து ஜீவனை விடும் போது ஒரு 100க்கு அதிபதி சொல்றான், இவர் உண்மையிலேயே நீதிமான். 6 மணி நேரம் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது நிந்தித்த கள்ளர்களில் ஒருவனுக்குள்ளே மனமாற்றம் உண்டாகி சொல்லுகிறான், ஆண்டவரே அப்படிங்கிறான். ஆமே, உங்களுக்குள்ள சுவிசேஷ பாரம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அதுதான் கேட்க போறோம். எனக்கு அந்த சுவிசேஷ பாரம் வேணும். சுவிசேஷ பாரம் இறங்கிட்டுன்னா வேற பாரம் எல்லாம் போயிடும்.
ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கல, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறார். அங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஆமே, இது ஏன் நுகத்தை சுமந்து பாரு, சுமந்து பார்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டவரே, வெயிட்லெஸ்ஸா இருக்கு, வெயிட் ஃபுல்லா அவர் தோல்ல இருக்கு. ஆமே, ஹல்லேலூயா. சுவிசேஷ பாரம் ஆமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது நம்மை கொண்டு என்ன முடியுமோ, நம்மை கொண்டு என்ன முடியுமோ ஆண்டவரே. ஆமே. பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் சொல்வார், சுவிசேஷம் பிரபலமாகும்படி. 1:12 நினைக்கிறேன். சுவிசேஷம் எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படியே. ஆமே. ஒரு வார்த்தை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவானவைகள் என் வாழ்க்கையில் நடப்பதாக. சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவானவைகள் என் வாழ்க்கையில் சம்பவிப்பதாக. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக பவுல் எப்படி திருஷ்டாங்கப்படுத்தினான் என்றால் வேத வாக்கியங்கள் மூலமாய். வேத ஆதியாகமம் முதல், ஆதியாகமத்தில் ஸ்திரீயின் வித்தாக ஆரம்பித்து மல்கியாவில் நீதியின் சூரியனாய் காண்பிக்கப்படுகிற இந்த வேத வாக்கியங்கள் மூலமா இது யாரும் இல்லை, இதுதான் இயேசு கிறிஸ்து, இது வேற யாரும் இல்லை என்று சொல்லி இவர் இயேசுதான் அவர் என்று அவன் திருஷ்டாங்கப்படுத்துற வேத வாக்கியங்கள் மூலமாய். அவ சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறவர்கள் வாழ்க்கையில ஒன்று, அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்தது. 2, அவரை குறித்த காரியங்களை இந்த வேதத்துல சொல்லி இருக்கு பாருங்க. அப்ப இந்த வேதத்தை அறிகிற அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு மஸ்டா தேவை. ஆமென். இன்னைக்கு நம்ம வேதத்தை கிறிஸ்துவை பார்ப்பதற்காக பைபிள் திறக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்க நான் சொல்லல, எதுக்கு தர்ம சங்கடத்துக்குள்ளாக்கணும். தாவீது ஒரு வார்த்தை சொல்வார் தெரியுமா? என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் விழிக்கும் போது உமது சாயலால், அந்த சாயல் என்ன நினைக்கிறீங்க? இதான் அவருக்கு திருப்தி. ஒவ்வொரு நாள் விழிக்கும் போது நான் நீதியில் அவருடைய முகத்தை பார்ப்பேன். அவருடைய சாயலா இருக்கிற சுவிசேஷம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பார்க்கிறார் திருப்தி. இயேசுவை பைபிள்ல தேடுறவங்க எத்தனை பேர்? அதனாலதான் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டா என்று இன்னும் எனக்கு அவர் அறியணும் ஆண்டவரே, இன்னும் பார்க்கணும். அவன் வேத வாக்கியங்கள் மூலமாய். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே பவுல் தன் வழக்கத்தின்படியே, இதுதான் வழக்கமாய் வச்சிட்டார், அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வேண்டியதென்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாங்கப்படுத்தினான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அறிந்திருக்கிறான். கிறிஸ்து யார் என்பதை அறியாம கிறிஸ்துவை காண்பிக்க முடியாது. கிறிஸ்து யார் என்பதை அறியணும்னா அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே மார்க்கம் வேதம். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கிறிஸ்து யார் என்பதை அறிந்து வெளிப்படுத்துகிறான். வேத வாக்கியங்கள் மூலமாய், வேத வாக்கியங்கள் மூலமாய். நீங்க வேதத்தை எடுக்கும் போது உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்தரலும் என்று ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு நீங்க உட்கார்ந்து இருந்த பைபிள் படிச்சீங்கன்னு வைங்களேன், உங்க கண்கள் கிறிஸ்துவை காணும். ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவை பார்த்துட்டீங்கன்னா பைபிள் என்ன பைபிள் அப்படின்னு சொல்லி 4 பேர் வரும்போது உங்களுக்கு காட்ட முடியும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை தேடல, இல்ல கிறிஸ்துவினால் கிடைக்கிற நன்மையை மட்டும்தான் பைபிள்ல தேடுறோம். பார்த்து அண்டர்லைன் பண்ணி வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், தவறல்ல. ஆனால் கிறிஸ்துவை விட்டுட்டு அவர் கொடுக்கிற அப்பம் எனக்கு தேவை, அவர் எனக்கு அப்பமாய் தேவையில்லை என்கிற மனநிலையில் இருக்கும் மட்டும் நம் மூலமாய் சுவிசேஷம் வெளிப்படாது. 3ஆவதாக அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலை வைத்து, அவருடைய உயிர்த்தெழுதலை வைத்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களிலே நான் அடைந்ததும்
உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். 14வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதலை குறித்து அவன் உறுதியாய் பேசுகிறான், சாட்சி கொடுக்கிறான். இந்த காலை வேளையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்? அதை பிரீச் பண்ணுங்க, அதை சொல்லுங்க. நாலு அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். அதை அவன் திருஷ்டாங்கப்படுத்துகிறான். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் எங்க பிரசங்கம் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும், எங்க விசுவாசம் விருதாவாயிரும். அவர் எழுந்திருக்கிறார். 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானால். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும். கிறிஸ்து உயிரோடு எழுந்தது உண்மை, கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் உயிர்ப்பிக்கப்படுவது உண்மை சொல்லிவிட்டு 23ல சொல்றாரு, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அவனவன் தன் தன் வரிசையில, அந்த ஆர்டர் படி. முதல் பலன் யாரு? கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து எழுந்ததுக்கு அப்புறம் அந்தந்த வரிசையில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் அவனவன் தன் தன் வரிசையில அப்படி அப்படி அதெல்லாம் ஒரு இமைப்பொழுதுல நடக்கும் அப்படி. ஆனா ஆர்டர் மாறாது. ஆமே. முந்தா நேத்து பிரதர் சார்லஸ் செல்வின் அவர் ஓட்டத்தை முடிச்சிட்டு போயிட்டார். இப்போ அவர் நமக்கு சீனியர் ஆயிட்டார். ஆமா. இனி நம்ம என்னதான் தலைகளார் ஊழியம் பண்ணாலும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா முந்திட்டார். அந்த ஆர்டர் மாறாது. அவனவன் தன் தன் வரிசையின்படி. அது வந்து ஒரு செகண்ட்ல அப்படி நடக்கும் அந்த ஆர்டர். அதனால்தான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து நிற்க அப்படி நிக்கிறாங்க. அந்த ஆர்டர் மாறாம நிக்கிறாங்க. அதனாலதான் எபிரேயர் 11 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ஆர்டர் மாறாம எழுதியிருப்பார். ஆவேல கீழையும் நோவாவை மேலையும் ஆபிரகாம். என்ன ஆண்டவருங்க, நீங்க அந்த வரிசையின்படி உயிர்ப்பிக்கப்படுறது நீங்க பார்க்கணும்னா எபிரேயர் 11 படிச்சா போதும். அங்க ஆவேல்ட்டு வரும் பாருங்க, அந்த ஆர்டர் மாறவே மாறாது. யாக்கோப தாத்தாவாகும், சிலர்ல நியூஸ்ல மாத்தி மாத்தி போடுவாங்க. ஆமே. யாக்கோப தாத்தாவாகவும் ஆபிரகாம பேரனாவும் மாத்தி இல்லை. ஏன்னா அது மனுஷன் எழுதுன அப்படிதான் நடந்திருக்கும். இது கர்த்தர் எழுதுனது. ஆர்டர் மாறல, அவனவன் தன் தன் வரிசையின்படி. இதுதான் பவுல் சொல்லுகிறார். ஆமென். அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக என்னை. அடுத்த வார்த்தையை கவனிங்க, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கணும். எத்தனை பேருக்கு ஓட்டம் சந்தோஷமா முடியும்னு கேட்டா எல்லாரும் கை தூக்குவோம். வேண்டாம். ஓட்டம் சந்தோஷமா முடியணும்னா அடுத்து சொல்றாரு, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் படிக்கு நான் பெற்ற ஊழியத்தை. என் ஓட்டம் சந்தோஷமா முடியணும்னா அந்த கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணியாகும். என் ஓட்டம் துக்கமா முடியணும்னா நான் கிறிஸ்துவை மறுதலிக்கணும். என் ஓட்டம் சந்தோஷமா முடியணும்னா நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அப்போஸ்தலர் 4:33 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் அந்த பூரண கிருபை இருக்குல்ல, கிரேட் கிரேஸ். இதுதான் ஒரு மனுஷனை ஓட்டத்தை வந்து சந்தோஷமா. ஆமா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது எப்படி போனார் தெரியுமா? கைகளை உயர்த்தி பிளஸ் பண்ணிட்டு என்ன ஹாப்பியா போனார் பாருங்க. எந்த நோட்டம் ஜெயத்துடன் மூடி இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என்று சொல்லப்படுகிற செய்தி, உங்க ஓட்டம் நிறைவுடன் வெற்றியுடன் சந்தோஷமா முடியணும்னா சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை
காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Thank you Jesus. ஆமென். ஒரு விஷயம், வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து கண்களை மூடி மனப்பூர்வமா, ஆண்டவரே அந்த சுவிசேஷம் என் மூலமாய் வெளிப்பட ஆண்டவரே என்னை நீர் கிருபையாய் முன்னமே தெரிந்தெடுத்தீரப்பா. நான் உம்மிடத்திலிருந்து பெற்ற நன்மை ஏராளம். அருமையான வாலிபர்களே, கிறிஸ்துவை சொல்ல வெட்கப்படுறீங்களா? உங்க நண்பர்களுக்கு சொல்ல வெட்கப்படுறீங்களா? ஆமென். சுவிசேஷ இது ஒரு ஜபமா வைங்க. ஆமென் என்று இல்லை. உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கோ அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று சில ஸ்திரீகள் பார்க்கும்படி கல்லறைக்கு போகும்போது அங்கு அவர்களுக்கு ஒரு காஸ்பல் சொல்லப்படுகிறது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். இந்த செய்தியை அறிவிக்க அவர்கள் சந்தோஷமாய் சீஷர்களிடத்திலே சொல்லும்படி ஓடி போகும்போது மத்தேயு 28வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அதன் அர்த்தம் என்ன? சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை இயேசு வாழ்த்துவார். இயேசு ஒருத்தங்களை பார்த்து வாழ்கன்னு சொன்னா அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஆமென். உடனே அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி, அவரை தழுவணும்னு விரும்புறீங்களா? அவர் கிட்ட வரணும்னு விரும்புறீங்களா? சுவிசேஷம் சொல்லுங்கள், இயேசுவை சொல்லுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் ரொம்ப சரியான பிளாட்ஃபார்ம், நல்ல பிளாட்ஃபார்ம். உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க நண்பர்கள், உறவினர்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஆமென், அவங்கள போய் பாருங்க. ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு கேக் வாங்கி கொடுத்து காஸ்பல் சொல்லுங்க. ஆமென். ஏதாவது ஒரு வகையில ஆமென், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வாழ்ந்திருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளிலே நம்முடைய சத்தத்தை எங்கள் மத்தியிலே துணிக்க பண்ணின தயவுக்காக நன்றி. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராது. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. அநேகருக்காக நீர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீரப்பா. ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சுவிசேஷ பாரம் உண்டாகட்டும். இந்த சுவிசேஷ தீபம் எரியட்டும். இந்த பாரம் ஒவ்வொருத்தரையும் அழுத்தட்டும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவர், தேவையில்லாத உலக கவலைகள் அது இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. சுவிசேஷ பாரம் இறங்கட்டும் அப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என்று புறப்படும் போதே இந்த மாற்றத்தோடு ஆண்டவரே புறப்பட்டு செல்ல கிருபை செய்யும். எல்லா மகிமை கனம் உமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.